ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்தின் பறையர் பேரவை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் என்பது ஒரு இனவியல் அமைப்பு. ஒரு இனவியல் அமைப்பின் முக்கிய கடமை என்பது வரலாற்றை தக்க வைப்பது, மீட்டெடுப்பது, மொழியை வளர்ப்பது, உண்மையை உலகறியச் செய்வது, ஒரு இனத்தின் ஒற்றுமையை காப்பாற்றுவது. அந்த வகையில் இந்த தமிழினத்தின் ஒற்றுமை என்பது அனைத்து குடி அல்லது குலங்களில் உள்ள மக்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பதும் ஒற்றுமைப்படுத்துவதுமே அதன் முதல் கடமையாகும். தற்போது உள்ள சூழ்நிலையில் மற்ற குடிகளை பற்றி பேசும்போது இல்லாத ஒரு சூழல் பறையர் குடி சார்ந்து பேசும்போது வரும். இவை எல்லாவற்றுக்கும் பதில் தரப்போகும் கருவியாக இருக்கப் போவது நம் தாய்மொழியான தமிழ். அதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த பறையரின மக்கள் எப்படி ஆதி திராவிடர்கள் ஆனார்கள்? ஏன் ஆக்கப்பட்டார்கள்? சரி, இவை எல்லாவற்றிற்கும் தமிழ் பதில் தரப்போகிறது என்று சொன்னோம் அல்லவா? அது எப்படி என்று பார்ப்போம். நாம் பேசுவது என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல. அந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள கருப்பொருளை வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவைதான் சொற்கள். அந்த சொற்களின் குழுமம்தான் மொழி. அப்படியாக உருவாக்கப்பட்ட அந்த வார்த்தைகளும் வரலாறு பேசுகின்றன. உதாரணமாக, கல்வன் என்ற சொல், அதாவது கல், கருப்பானது, கருப்பை குறிக்கும் ஒரு பொருள் கொண்ட சொல், அதாவது இருட்டு. இந்த கருப்பான இடத்தில் இருந்து கொண்டு அந்த செயலை செய்வதால் அவனுக்கு கல்வன் என்று பெயர் சொல்லப்பட்டது. அதை வைத்துத்தான் அந்த செயலுக்கு களவு என்று பெயர் வந்தது. இப்படியாகத்தான் தமிழ் மொழி அதன் ஒவ்வொரு செயலின் பண்பை கொண்டு சொற்கள் உருவானது. அடுத்ததாக சொல் மருவுதல். ஒரு சொல் காலப்போக்கில் மற்றொரு சொல்லாக மருவும். அதற்கு உதாரணம் வகுத்தல், பகுத்தல். வா என்ற சொல் பாவாக மருவுகிறது. அந்த பகுத்தல் என்ற சொல்லும் வகுத்தல் என்ற சொல்லின் கருப்பொருளையே உள்வாங்கி இருக்கிறது. இப்பொழுது நாம் வரலாற்றுக்கு வருவோம். வரி வரியாக நீண்டு கொண்டு செல்லும் மலைத்தொடருக்கு வார் என்று பெயர். அந்த வாரில் வசித்த மக்கள் வரையர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அந்த வரையர் என்ற சொல் காலப்போக்கில் பறையர் என்று மருவியது. அதாவது பறையர் என்ற சொல் ஒரு பொதுச்சொல். மலையில் வசித்த மக்களுக்கு வரையர், பறையர் என்ற சொல் உருவானது. பறையர் என்ற சொல்லில் இருந்துதான் அவர்கள் உருவாக்கிய இசைக்கருவிக்கு பறை என்று பெயரிடப்பட்டது. தமிழ் மொழியின் வரலாறு இப்படி இருக்க, எப்படி இந்த மக்கள் ஆதி திராவிடர்கள் ஆனார்கள்? இதை திட்டமிட்டே மறைத்த இந்த போலி தமிழ் மேதாவிகளுக்கு தெரியாதா அது உண்மை வரலாறு என்னவென்று? பறையர் என்ற வரலாற்று சொல்லை மறைத்து ஆதி திராவிடர் என்ற பெயர் கொடுத்ததனால் அவர்கள் எந்த பலனை அடைந்தார்கள்? எந்த மாற்றம் இங்கு நிகழ்த்தப்பட்டது? இன்னும் அந்த மக்கள் தன் குடி அடையாளத்தை சொல்வதற்கு கூட தயங்குகிறார்கள். இதுதான் நீங்கள் போதித்த சாதி சமத்துவமா? இதிலிருந்து இந்த பறையர் பேரவையின் மூலமாக இனிமேல் இந்த பறையரின மக்களாகிய நாம் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்பட மாட்டோம். பறையர்கள் என்ற உயரிய வரலாற்று அடையாளத்திலேயே அழைக்கப்படுவோம். பல்லாயிரம் ஆண்டு காலமாக நம்மை அடிமையாக வைத்திருந்த நாடகம் எல்லாம் கேள்விகளாக அடுத்த விழியம் வெளிவரும். நன்றி, வணக்கம்.